தேசிய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் இன்று காலை விசேட பூஜைகள் நடைபெற்றன. இதனையடுத்து ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திலிருந்து மல்லியப்பு சந்தி வரை பாடசாலை மாணவர்களின் கலை கலாசார ஊர்வலத்துக்கு மத்தியில் விசேட அதிதிகள் அழைத்து வரப்பட்டனர். அதன் பின்னர் தேசிய தீபாவளி பண்டிகை நிகழ்வுகள் ஆரம்பமாகின. புத்த சாசன மத மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிதுவ சுனில் செனவி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதி அமைச்சர்களான சுந்தரலிங்கம் பிரதீப், முனீர் முலஃபர், கமகெதர திசாநாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர்களான மஞ்சுள சுரவீர, கிருஷ்ணன் கலைச்செல்வி, அம்பிகா சாமுவேல் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் தீபாவளி பண்டிகை நிகழ்வை அலங்கரித்தன. முழு இலங்கையையும் ஒன்றிணைத்து புதிய பயணத்தை ஆரம்பித்துள்ளோம். மலையக மக்கள் இலங்கைக்கு வருகை தந்து 200 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளது. சில நாட்களுக்கு முன்னர் கௌரவ ஜனாதிபதி இங்குள்ள மக்களுக்கு காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கினார். அந்த நிகழ்வில் ஒரு விடயத்தை எம்மால் அவதானிக்க முடிந்தது. நீங்கள் அனைவரும் எம்மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றீர்கள் என்பதை அந்த நிகழ்வில் அவதானிக்க முடிந்தது. அந்த அன்பை விலை கொடுத்து வாங்க முடியாது. சுமார் 5-6 தசாப்தங்களாக எந்த ஒரு அரசியல் கட்சியாலும் அந்த வெற்றியை அடைய முடியவில்லை. சரியான கல்வி மறுசீரமைப்பினூடாக, சரியான பொருளாதார கட்டமைப்பினூடாக, சரியான வெளிநாட்டு கொள்கைகளினூடாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வோம். மீண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வீழ்ச்சியை நோக்கி நகர முடியாத அளவுக்கு எமது நாட்டை கட்டமைத்துள்ளோம். நீங்களும் நாமும் ஒரே பூமியில் சந்தோஷமாக வாழ்வதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. பட்டாசு கொளுத்தி இன்பமாக நாங்கள் தீபாவளி திருநாளை நாங்கள் உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தீபாவளி திருநாளை போன்று இன்று எமது நாட்டுக்கும் ஒரு தேவை இருக்கிறது. அதுதான் இன்று எமது நாட்டை மிகவும் வதைத்துக் கொண்டிருக்கிற போதைப் பொருள், பாதாள தாதாக்களின் அட்டகாசங்கள், ஊழல், லஞ்சம், வீண் விரைவு என்று எங்களின் நாட்டினுடைய எதிர்காலத்தை இன்று ஒரு இருள்மயத்திலே இந்த நிகழ்வுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த போதை ஒழிப்பு என்பது வெறுமனமே அல்லது காவல்துறையினர் மாத்திரம் இந்த போதை ஒழிப்பை நாங்கள் மேற்கொண்டு வெற்றியளிக்க முடியாது. எனவே பொதுமக்களாகிய நீங்களும் இதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க முன்னெடுத்திருப்பது இன்னொரு தேசிய விடுதலை போராட்டம். தேசிய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இதன்போது நினைவு முத்திரையொன்றும் வெளியிடப்பட்டது.